நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான வாக்கு சேகரிப்பு கூட்டத்தில் இதோ உங்கள் முன்னிலையில் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் துருவன் அவர்களை உரையாற்ற அன்பு கூர்ந்து அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் 2024 ஒரு விசித்திரமான வருடம். வரலாற்றில் எப்போதாவது தான் இப்படிப்பட்ட வருடங்கள் அமையும். இந்த ஆண்டு உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 60% மக்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். உலகில் கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கு மேலாக தேர்தல் நடக்க இருக்கிறது. நம்மினும் மோசமாக அடிமைப்பட்டு கிடந்த தென்னாப்பிரிக்காவிலே இந்த வருடம் தேர்தல், பொது உடைமை பூமியான ரஷ்யாவிலே இந்த வருடம் தேர்தல், நம்மை அடக்கி ஆண்ட பிரிட்டனிலும் இந்த வருடம் தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உலகில் எண்ணற்ற நாடுகளில் தேர்தல் நடந்தாலும் இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். ஏனென்றால் மற்ற தேர்தல்களில் அந்தந்த நாடுகளில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஆனால் இந்தியாவிற்கு கிட்டத்தட்ட இது வாழ்வா சாவா என்கிற நிலையில் இருக்கக்கூடிய தேர்தல். இந்த நாட்டை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம், மோடியினுடைய பாசிச அரசாங்கம் மீண்டும் ஒரு முறை ஆள வேண்டுமா அல்லது அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமா என்பதற்கான ஒரு தேர்தல் இது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனநாயக சக்திகளும் முற்போக்குவாதிகளும் சமத்துவத்தை, ஜனநாயகத்தை, சமதர்மத்தை, மக்களாட்சியை விரும்புகிற அனைவரும் மோடியினுடைய அரசாங்கத்தை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப நினைக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டியவர்கள் தான். பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஒரு முறை இந்தியாவில் வெல்லும் என்றால் இந்த இந்தியாவினுடைய வரைபடம் மாறி போகும். இதை நான் சொல்லவில்லை. இதே பாரதிய ஜனதா கட்சியில் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன், மிக உயரிய பொறுப்பது. நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரகல பிரபாகர் சொல்கிறார், பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வரும் என்றால் இந்தியாவினுடைய வரைபடங்கள் மாறி போகும். இந்தியாவிலே புதிய கோடுகள், இந்திய வரைபடத்திலே புதிய கோடுகள் உருவாகும். அவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களை, மாநிலத்தினுடைய சுயாட்சியை, மாநிலத்தினுடைய உரிமைகளை, மாநில மக்களுடைய பண்பாட்டை, கலை, கலாச்சாரத்தை, வாழ்வியலை எது ஒன்றையும் மதிப்பதற்கு தயாராக இல்லை. அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை பல கூறுகளாக பிரிக்க நினைக்கிறார்கள், மண்டலங்களாக, ஜன்பத்துகளாக மாற்ற நினைக்கிறார்கள். இது அவர்களுடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால செயல் திட்டம், இந்துத்துவ கும்பலுடைய செயல் திட்டம். அதை மிக சீரிய முறையிலே அவர்கள் செய்ய நினைக்கிறார்கள். மோடியினுடைய அரசாங்கம் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்றால் இந்த நாட்டில் தேர்தல் என்ற ஒரு ஜனநாயக அமைப்பு முறையே இருக்காது. அவர்கள் சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த நாட்டை தள்ளிக்கொண்டு போவார்கள். இந்த நாட்டிலே ஒரே மொழிதான் இருக்கும், அது இந்தியாகத்தான் இருக்கும். இந்த நாட்டிலே ஒரே கடவுள் தான் இருப்பார், அவர் ராமராகத்தான் இருப்பார். இந்த நாட்டிலே ஒரே அதிபர் தான் இருப்பார், அது மோடியாகத்தான் இருப்பார். இந்த நாட்டை ஒன்று என்று சொல்லி ஒற்றைத்தன்மைக்குள்ளாக மிக தீவிரமாக தள்ளுகிற வேலையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. அடிப்படையில் அவர்கள் யார்? திருடர்கள். பாரதிய ஜனதா கட்சியினர் இந்த நாட்டை ஆண்டாண்டு காலமாக திருடி கொழுக்கக்கூடியவர்கள், திருட்டு சித்தாந்தம் கொண்டவர்கள். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நம்முடைய திருவள்ளுவருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ன சம்பந்தம்? நம்முடைய திருவள்ளுவருக்கும் இந்து மதத்திற்கும் என்ன சம்பந்தம்? இந்து மதத்தினுடைய நூல்கள் பகவத்கீதை சொல்கிறது, மனு தர்மம் சொல்கிறது, நான் 4 வர்ணங்களையும் நானே படைத்தேன், சாதி அமைப்பு முறை சாஸ்வதமானது என்று இந்து மதத்தினுடைய புனித நூல்கள் சொல்கிறது. அந்த சம தர்மமற்ற கொள்கைக்கு எதிராக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று உலகத்தில் பிறக்கக்கூடிய அனைவரும் சமம்தான் என்று எழுதப்பட்ட ஒரு நூல்தான் திருக்குறள். இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சமமற்ற தன்மைக்கு நேர் எதிராக எழுதப்பட்டது திருக்குறள். ஆனால் திருக்குறளை இவர்கள் இந்து நூல் என்று திருடிக்கொள்ள பார்க்கிறார்கள், இந்து நூல் என்று கொண்டாடுகிறார்கள். திருவள்ளுவரை காவி சாயம் பூசுகிறார்கள், திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிக்கிறார்கள், பட்டையை போடுகிறார்கள், கொட்டையை போடுகிறார்கள். திருவள்ளுவருக்கும் இந்து மதத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இவர்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைவரையும் திருடிக்கொள்ள பார்க்கிறார்கள். அம்பேத்கரை திருடிக் கொள்கிறார்கள்.
இந்து மதத்திற்கு எதிராக மிக தீவிரமாக போராடியவர் அம்பேத்கர் தன் வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை நான் கெடு வாய்ப்பாக இந்துவாக பிறந்து விட்டேன், ஆனால் இந்துவாக ஒருபோதும் சாக மாட்டேன் என்று சொல்லி இந்து மதத்தில் இருந்து வெளியேறி லட்சக்கணக்கான மக்களை திரட்டி வைத்துக் கொண்டு பௌத்த மதத்தை தழுவியவர் அம்பேத்கர் தன் வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை இந்து மதத்திற்கு எதிராக இருந்தவர். ஆனால் அவரை இந்த இந்துத்துவவாதிகள், இந்த பாசிசவாதிகள் தங்களுடைய லாப வேட்கைக்காக, ஓட்டு வங்கிக்காக தங்களுடைய துண்டு பிரசுரத்திலே போடுகிறார்கள். அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறார்கள், மரியாதை செய்கிறார்கள். ஏன் அதை அவர்கள் பெரியாருக்கு செய்யவில்லை? அம்பேத்கரும் பெரியாரும் பூலேவும் இந்த நாட்டிற்குள்ளே பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிராக போராடியவர்கள், சமதர்மத்திற்காக, சாதி எதிர்ப்பில் போராடியவர்கள், தீண்டாமை ஒழிப்பதற்காக போராடியவர்கள், மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்காக போராடியவர்கள். இவர்கள் அனைவரும் ஒரே வரிசையில் இருப்பவர்கள் தான். ஆனால் இவர்கள் பெரியாரை தொடவில்லை, பூலேவை தொடவில்லை, அம்பேத்கரை தன்மையப்படுத்திக் கொள்ள பார்க்கிறார்கள். என்றால் அம்பேத்கருக்கு பின்னால் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுடைய வாக்கு வங்கி அது இவர்களுக்கு தேவைப்படுகிறது. இவர்கள் பகத்சிங்கை திருடிக் கொண்டார்கள். பகத்சிங் அடிப்படையில் ஒரு சோசியலிஸ்ட், ஒரு பொதுவுடைமைவாதி. ஆனால் தன்னுடைய லாபத்திற்காக அந்த சோசியலிஸ்ட் 23 வயதில் மரணத்தை முத்தமிட்ட அந்த பெருமகனை நான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்று சொல்லி எனக்கு கடவுள் மறுப்பு கொள்கை உண்டு என்று விளக்கி அதை புத்தகமாக எழுதிய பகத்சிங்கை, இந்து மதத்தை எதிர்த்த பகத்சிங்கை இவர்கள் தூக்கி கொண்டு வந்து திருடிக் கொள்கிறார்கள். தொடர்ச்சியாக திருடிக் கொள்கிறார்கள். இது ஒரு திருட்டு கூட்டம். அதாவது திருட்டு அப்படிங்கறத நான் ஆதரிக்கிற ஆள் கிடையாது. ஆனா திருட்டுங்கிறது உண்மையிலே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஒரு அற்புதமான திருட்டுக்கு பின்னால் ஒரு மிக தீவிரமான திட்டமிடல் இருக்கும், ஒரு நிதானம் இருக்கும், ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும். இதெல்லாம் கலந்து செய்யப்படுவதுதான் ஒரு மிக சிறந்த திருட்டு. ஆனால் இவர்களுடைய திருட்டு இருக்கிறதுல பிஜேபியினுடைய திருட்டு, திருடர்களே வெட்கப்பட்டு தலையில் அடித்துக் கொள்கிற அளவிற்கு திருடுவார்கள். கல்யாண வீட்டுக்குள்ளாக புகுந்து பிரியாணி அண்டாவை திருடுவார்கள். மோடியினுடைய ரோட் ஷோ நடக்கிறது, அமித்ஷாவினுடைய ரோட் ஷோ நடக்கிறது, நிர்மலா சீதாராமனுடைய ரோட் ஷோ நடக்கிறது என்றால் காவல்துறை ஆணையர் இடத்திலே தவறாது ஒரு புகார் மனு, ஒரு விண்ணப்பம் இருக்கும். என்னவென்றால் இவர்கள் ரோட் ஷோ நடத்துகிறார்கள், பிரியாணி கடைக்காரர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய அண்டாவிற்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி மனு கொடுப்பார்கள். செல்போன் கடைக்குள்ளாக புகுந்து செல்போனை திருடுவார்கள், மளிகை கடைக்குள்ளாக புகுந்து பலசரக்கு பொருளை திருடுவார்கள். இவர்கள் ஒரு திருட்டு கூட்டம், இது ஒரு குண்டர் கூட்டம். நீங்க பாருங்க, இப்போ ஒரு ஏரியாவில இருந்து, ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு போய் சண்டை போடணும், ஒரு ஏரியா பிரச்சனையை உருவாக்கணும், அடிக்கணும், அடிதடி பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? முதல்ல இந்த ஏரியாவில இருந்து ஒருத்தவன் அந்த ஏரியாவுக்கு போய் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கள வம்பிழ்பான். அதுக்கு பிஜேபியில ஆள் இருக்கா அப்படின்னா ஆள் இருக்கு. ஹச் ராஜான ஒரு நபர் இருக்கார், அவரோட வேலையை கடிச்சு வைக்கிறது தான். விஜயை கடிப்பார்கள், சூர்யாவை கடிப்பார்கள், ஜோதிகாவை விமர்சனம் செய்வார்கள், வைரமுத்துவை விமர்சனம் செய்வார்கள். இப்படி எல்லாம் வேலை செய்து யாரெல்லாம் புகழுடைய உச்சியிலே இருக்கிறார்கள், புகழ் பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு சண்டை போட்டு அவர்களை விமர்சித்து அவர்களுடைய புகழை இவர்களும் அறுவடை செய்து கொள்வது. இந்த வேலையை செய்வதற்கு ஏரியா தாண்டி போய் வம்புழுக்கிறதுக்கு பிஜேபியில் ஒரு ஆள் வச்சிருக்கான், அந்த ஆள் தான் ஹெச் ராஜா. சரி, அப்படி ஏரியா தாண்டி போய் வம்புழுத்துட்டு வந்தாச்சு, அடுத்து சண்டை தான், சண்டை போடுறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னா பிஜேபியில் சண்டை போடுவதற்கு ஆள் இருக்கு. இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரவுடிகளை தன்னுடைய கட்சியிலே சேர்த்து அவர்களுக்கு சீட்டு கொடுத்து, வாய்ப்பு கொடுத்து, கொலை குற்றவாளிகள், கொள்ளை குற்றவாளிகள், கற்பழிப்பு குற்றவாளிகள், வெடிகுண்டு எரிஞ்சவன், கஞ்சா வித்தவன், இவன் எல்லாத்தையும் தன்னுடைய கட்சியில் சேர்த்து அவர்களுக்கு மாநில பொறுப்பு கொடுப்பது தான் பிஜேபியினுடைய வேலை. ரவுடிகளை ஒன்றாக திரட்டுவது. சரி, ஒன்றா திரட்டி ஒரு ஏரியாவில் போய் சண்டை போட்டோம், அடிதடி ஆகி போச்சு, போலீஸ் கேஸ் ஆகி போச்சு, டிபார்ட்மெண்ட்ல பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க, அதுக்கும் ஆள் வச்சிருக்காங்க. அதுதான் அண்ணாமலை. போலீஸ் ஆயிருந்தவர் டிபார்ட்மெண்ட்ல பேசி சமாதானப்படுத்துவார். அதுக்கடுத்து அதை தாண்டி அது கோர்ட்டு கேஸ்னு போகுதா, பிரச்சனை ஆகுதா, சாதகமா தீர்ப்பு வாங்க முடியுமா? தீர்ப்பு வாங்க முடியும். இந்த நாட்டினுடைய நீதித்துறையை பாஜக வாங்கி இருக்கிறது. அவர்களால் பாபர் மசூதியை இடித்து விட்டு இடிக்கவே இல்லை என்று சொல்லி, அதற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி தீர்ப்பு வாங்க முடியும் சாதகமாக. ஆக ஒரு ரவுடி கும்பலுக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டுமோ, பிரச்சனை பண்றவனுக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டுமோ, இந்த நாட்டில் ஐட்டக்காரனுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணுமோ அத்தனை தகுதிகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அவர்கள் கட்சி அல்ல, அவர்கள் ஒரு கொள்ளை கூட்டம், அவர்கள் ரவுடிகளுடைய கூடாரம் தான் பிஜேபி. ஆக அவர்களை ஒழித்து கட்ட வேண்டிய தேவை, இந்தியாவை விட்டு அகற்ற வேண்டிய தேவை ஜனநாயக சக்திகளான நமக்கு உண்டு. பிஜேபியை அகற்ற வேண்டும் என்பதற்காக மதிப்பிற்குரியவர்களே, காங்கிரஸ் கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டுமா என்று நீங்கள் கேட்டால் ஒருபோதும் தேவையில்லை, வாக்களிக்க ஒருபோதும் கூடாது. ஏனென்றால் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸோ அல்லது திமுகவோ இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு செயலையும் உருப்படியாக செய்தது கிடையாது. நாங்கள் மத்திய அரசோடு போராடுகிறோம், உரிமைகளுக்காக போராடுகிறோம் என்று பேசக்கூடிய இந்த திமுக
ஆட்சியில் இருந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக, ஒன்றிய அரசோடு அமைச்சரவையில் இருந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக மாநிலங்களுக்கு தேவையான எந்த விதமான உரிமைகளையோ அதிகாரத்தையோ, இழந்துவிட்ட நிலப்பரப்பையோ, இழந்துவிட்ட உரிமைகளையோ இவர்கள் கேட்டு பெறவில்லை. சில நாட்களுக்கு முன்பாக கோயம்புத்தூரிலே கூட்டம் நடக்கிறது. பெரிய அளவிலான கூட்டம். ஸ்டாலின் பங்கேற்கிறார், ராகுல் காந்தியும் பங்கேற்கிறார். அண்ணன் தம்பி என்று கட்டிப்பிடித்துக் கொண்டு பாசமலை புரிகிறார்கள். அதிலே இங்கே இருக்கக்கூடிய ஊப்பிகளுக்கு பெருத்த சந்தோஷம். அவர்களால் அந்த கூட்டத்திற்கு வந்த மக்களுடைய எண்ணிக்கையை கணக்கிட முடியவில்லையாம். எத்தனை மக்கள் வந்தார்கள், இவ்வளவு கூட்டம் இருக்கிறது என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். மிக எளிமையாக எத்தனை மக்கள் வந்தார்கள் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், கொடுத்த மொத்த தொகை டிவைடட் பை 200 போட்டீங்கன்னா எத்தனை தலை வந்துச்சுன்னு தெரிஞ்சிடும். அவ்வளவுதான் அந்த கணக்கு. ஆக அந்த கூட்டத்திலே அதற்கு முன்பாக 2 நாட்களுக்கு முன்பாக கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் பேசுகிறார்கள். துணை முதலமைச்சர் பேசுகிறார். காவிரியின் குறுக்காக மேகதாது அணை கட்டுவோம், தமிழகத்திற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டோம் என்று சொல்கிறார்கள். இவர்கள் யார்? இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள். ஸ்டாலின் அங்கம் வகிக்கிறாரே அதே கூட்டணியில் இருப்பவர்கள். காவிரி பிரச்சனை தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனை. 50 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே சிக்கல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் விவசாயிகள் இறக்கிறார்கள், எலிக்கறி தின்கிறார்கள். எங்களுடைய கட்சியில் எங்களுடைய அன்பு தம்பி விக்னேஷ் அவர்கள் காவிரியில் நதிநீர் வேண்டும் என்பதற்காக தீ குளித்து மாண்டு போயிருக்கிறார்கள், செத்து போயிருக்கிறார்கள். டெல்லியிலே விவசாயிகள் நிர்வாணமாக போராட்டம் நடத்துகிறார்கள் காவிரி பிரச்சனைகளுக்காக. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிற போது உன் கூட்டணியில் இருக்கிற இன்னொரு மாநிலத்துடைய முதலமைச்சர் மேகதாதுவின் அணைக்கு குறுக்கே அணை கட்டுவேன், தமிழகத்திற்கு தண்ணீர் தர மாட்டேன் என்று பேசுகிற போது உண்மையிலேயே தைரியம் இருக்கக்கூடிய, உண்மையிலேயே ஆண்மை இருக்கக்கூடிய, உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கக்கூடிய ஸ்டாலின் அதே கூட்டணியில் நான் இருக்கிறேன், என் கூட்டணியில் இருக்கக்கூடிய பக்கத்து மாநிலத்துடைய முதலமைச்சர் மேகதாது அணை கட்டுவேன் என்று பேசுகிறார். அது என் மக்களை வஞ்சிக்கிற வேலை. தமிழ்நாட்டு முதலமைச்சராக நான் சொல்கிறேன், இதே கூட்டணியில் இருந்து சொல்கிறேன், மேகதாது அணை கட்டுவதை, காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதை ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது, நான் அதை எதிர்க்கிறேன் என்று கோயம்புத்தூரிலே பேசியிருந்தால் அவர் உண்மையான முதலமைச்சர், உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை கொண்டவர். ராகுல் காந்தி போன பிறகாவது பேசியிருக்கணும்ல. அந்த கூட்ட மேடையில் பேசவில்லை என்றால் கூட ராகுல் காந்தி போன பிறகாவது பேசியிருக்கணும்ல. பேசலையே. காங்கிரசினுடைய சிவகங்கை நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் அவருடைய வீடியோக்கள்லாம் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகுது. ஒரு பெரிய புனிதன் போல, பெரிய இன்டெலெக்சுவல் போல, பெரிய புத்திசாலி, அவர்தான் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்ற வந்தவர் போல அவர் மீது ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. அவர் என்ன கேட்கிறார்? ₹1 வரியாக கொடுத்தால் தமிழ்நாட்டிற்கு 29 பைசா திரும்பி வருகிறது என்கிறார். உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2.73 திரும்பி போகிறது என்கிறார். அதாவது ₹1.73 உத்தரப்பிரதேசத்திற்கு அதிகமாக கிடைக்கிறது என்று சொல்கிறார். தமிழகத்திற்கு 29 பைசா தான் கிடைக்கிறது என்று சொல்கிறார். அவர் சொல்வது நியாயமா என்றால் நியாயம்தான், அது தவறா என்றால் அது தவறுதான். தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறதா என்றால் வஞ்சிக்கப்படுகிறது தான். நிதி பகிர்மானம் குறைவாக இருக்கிறதா என்றால் குறைவாக இருக்கிறது தான், அதை செய்யக்கூடாதுதான். ஆனால் அதை பேசுவதற்கு கார்த்திக் சிதம்பரத்திற்கு, காங்கிரசுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. ஏனென்றால் காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி. உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2.73 பணம் நிதி பகிர்மானமாக போகிறது என்றால் அதே உத்தரப்பிரதேசத்திலே காங்கிரஸ் கட்சி இருக்கிறதா இல்லையா? இந்தியாவில் மோடியுடைய அரசாங்கம், பாஜகவினுடைய அரசாங்கம், பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய முதன்மையான 5 மாநிலங்களுக்கு அதிகமாக மத்திய அரசால் நிதி பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது என்றால் இந்த 5 மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி இருக்கிறதா இல்லையா? காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. உண்மையிலேயே நீ தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டிருப்பீர்கள் என்றால், உண்மையிலேயே இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநில மக்களையும் நீங்கள் சமமாக நடத்துவீர்கள் என்றால், அவர்களுக்கு சமமான நிதி பங்கிடப்பட்டு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால், காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் இங்கே பேசுகிற இதே பேச்சை உத்தரப்பிரதேசத்தில் ஏதாவது ஒரு காங்கிரஸ்காரன் பேசினானா? தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது, இந்தியா நம்முடைய நாடு, தமிழகமும் இங்கே ஒரு மாநிலம், அவர்கள் நம்முடைய சகோதரர்கள், அவர்களுடைய காசை நாம் சுரண்டி கொண்டிருக்கிறோம், இது தவறு என்று உத்தரப்பிரதேசத்திலே ஒரே ஒரு காங்கிரஸ்காரன் பேசியிருக்கிறானா? பேசினால் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு விடுமா? இந்திய நாடாளுமன்றத்திற்குள்ளே ராகுல் காந்தி என்றாவது ஒரு நாள் இதை பற்றி பேசியிருக்கிறாரா? காங்கிரஸ் கட்சி இதற்கு எதிராக போராட்டம் செய்திருக்கிறதா? நீதிமன்றத்திலே வழக்கு கொடுத்திருக்கிறதா? குறைந்தபட்சம் இதை பற்றி பேசுவார்கள். அவர்கள் பேச மாட்டார்கள். ஏன் பேச மாட்டான்? பேசினா நார்த் இந்தியாவில், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவனும் காங்கிரசுக்கு ஓட்டு போட மாட்டான். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பச்சையான அயோக்கியத்தனம். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய கட்சிகளை நீங்கள் எடை போட்டு பாருங்கள் மதிப்பிற்குரியவர்கள். ஏன் நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? ஏன் நீங்கள் மற்றவர்களுக்கு வாக்கு செலுத்த கூடாது? எங்களோடு சமகாலத்திலே தோன்றிய கட்சிகளை பாருங்கள், எங்களுக்கு முன்பாக தோன்றிய கட்சிகளை பாருங்கள்.
கமலஹாசன் என்று ஒருவர் மக்கள் நீதி மையம் திமுக அதிமுகவிற்கு மாற்று நான் தான் என்று கட்சி தொடங்கினார். ரிமோட்டை வைத்து டிவி எல்லாம் உடைத்தார். திமுகவை எதிர்த்தார். சர்க்கர நாற்காலி என்றெல்லாம் பேசினார். புதிய மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று சொன்னார். ஆனால் அவர் இப்போது அதே திமுக கூட்டணியில் அதே திராவிட குப்பையில் போய் சரணடைந்து விட்டார். ஒரு தனித்த அரசியலை அவர்களால் கை கொள்ள முடியல. ஒரு தேர்தல் தாங்க முடியல கமலஹாசனால. ஒரே ஒரு தேர்தல், ஒரு தோல்வியை அவரால் தாங்க முடியல. எங்களுக்கு முன்பாக கட்சி தொடங்கிய தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் தனித்து நின்றார். பின்பு கூட்டணி வைத்தார். எதிர்கட்சி தலைவரானார். காலப்போக்கிலே அவருடைய கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் திராவிட கட்சிகளுக்கு போனார்கள். அந்த கட்சி கரைந்து போனது. ஊர் தெரியாமல் என்று ஒன்றுமில்லாமல் போய் நிற்கிறது. எங்களுக்கு முன்பாக கட்சி தொடங்கிய மதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இவர்களுக்கு மாற்று என்றுதான் கட்சி தொடங்கினார். திமுகவை கண்ணாடி வெறியன் என்று சொன்னார். அதிமுகவை கட்டுவெறியன் என்று சொன்னார். நச்சு பாம்புகள் இவர்கள் என்று சொன்னார். இதே திருமாவளவன் அவர்கள் 2009 ஈழ பிரச்சனைக்கு பிறகாக ஒரு மேடையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் முன்பாக இனி வாழ்வின் எந்த சூழலிலும் வாழ்வின் எந்த பொழுதிலும் காங்கிரசோடு கூட்டணி இல்லை என்று சொன்னார். மக்களுக்கு வாக்கு கொடுத்தார். ஆனால் அதை மீறி இருக்கிறார். காங்கிரசோடு கூட்டணி வைத்திருக்கிறார். திமுக அதிமுகவை விட்டால் விடுதலை சிறுத்தைகளுக்கு போக்கிடம் உண்டா என்பதை மக்கள் சிந்திக்கணும். மாற்றம் என்று வந்தவர்கள் யாருக்கு மாற்று என்று வந்தார்களோ அவர்களுடைய போய் கலந்து விட்டார்கள். பாமக தனக்கென்று வாக்கு வங்கி வைத்திருக்கிற ஒரு கட்சி. அந்த மக்களுக்கு என்றைக்காவது நேர்மையாக இருந்திருக்கிறதா? என்றைக்காவது? அவர்கள் இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். நீங்கள் அவர்களோடு கூட்டணி வைக்கிறீர்கள். இது எந்த மாதிரியான கூட்டணி? திமுக அதிமுகவிற்கு மாற்று என்று வந்தவர்கள் அவர்களிடத்திலே போய் சரணடைந்தார்கள். ஏதேனும் போக்கிடம் உண்டா? திமுக அதிமுக பாஜக தவிர்த்து இந்த கட்சிகள் அனைத்தையும் நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். இந்த கட்சிகளுக்கு இடையேதான் மதிப்பிற்குரியவர்களே 14 ஆண்டுகளமாக தனித்து நின்று இந்த தேர்தலை சந்திக்கிறோம். முட்டிலே மேலே ஏறி வந்திருக்கோம். 2009 இயக்கமாக கட்டினோம். 2010 கட்சியாக பரிணமித்தது. 2016 முதல் சட்டமன்ற தேர்தலில் 1% வாக்கு துவண்டு விடவில்லை. மீண்டும் போராடுகிறோம். 2019 4% வாக்கு. 2021 மீண்டும் போராடுகிறோம். 2021 7% வாக்கு. 31 லட்சம் வாக்குகள். அந்த 31 லட்சம் வாக்குகளும் ₹1 காசு கொடுக்காமல் வாங்கப்பட்ட நேர்மையான உன்னதமான மதிப்புமிக்க வாக்குகள். திமுக அதிமுகவை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ₹200 காசு கொடுத்து டாடா ஏசில மக்களை ஏத்திக்கிட்டு திமுக கூட்டத்துக்கும் அதிமுக கூட்டத்துக்கும் வரலன்னா அந்த வேட்பாளரோட பொண்டாட்டி புள்ள அந்த கூட்டத்துக்கு வருமா? ₹2000 காசு கொடுக்கலன்னா அந்த வேட்பாளரோட மகளோ அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுவானா? சீர்கெடுத்து வைத்திருக்கிறார்கள். பணத்தை கொடுத்து ஜனநாயகத்தை மதிப்பிழக்க செய்து இந்த கட்சிகளுக்கு இடையே தான் மதிப்பிற்குரியவர்களே இந்த பிள்ளைகள் போராடி வருகிறோம். இந்த கட்சிகளுக்கு இடையே தான் நாங்கள் அரசியல் செய்கிறோம். இந்த கட்சிகளுக்கு இடையே தான் 14 ஆண்டு காலமாக இந்த திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராக, இந்திய தேசிய சித்தாந்தத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக போராடி வருகிறோம். ஒரு மாற்றத்தை விரும்பி நிற்கிறோம். எங்களை மக்களாகிய நீங்கள் ஆதரிக்க வேண்டும். எங்களை மக்களாகிய நீங்கள் கைதூக்கி விட வேண்டும். எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று 2010 சொன்னோம். 2010 மதுரையிலே மேடையிலே அறிவித்தோம். திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை என்று சொல்லி இன்று வரை சொன்ன சொல்லில் உறுதியாக நிற்கிறோம். எந்த விதமான மாற்றத்திற்கும் நாங்கள் இடம் கொடுக்கவில்லை. எவ்வளவு தாமதமாக வளர்ந்தாலும் சரி, எவ்வளவு குறைவாக வளர்ந்தாலும் சரி, ஆனால் தனித்து நின்று வளர்ந்தால் போதும், மக்களுக்கு உண்மையாக இருந்தால் போதும் என்று நினைக்கிறோம். இந்த நினைப்பிற்காக நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். இந்த நினைப்பிற்காக நீங்கள் எங்களுடைய வேட்பாளர்களுக்கு மைக் சின்னத்திலே ஒரே ஒரு முறை உங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும். வாக்குக்கு காசு வாங்கக்கூடாது, வாக்குக்கு காசு கொடுக்க கூடாது. அது சட்டப்படி குற்றம். அதை நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. வாக்குக்கு நாங்கள் காசு தரமாட்டோம். மற்றவர்கள் காசு கொடுத்தால் நீங்கள் வாங்காதீர்கள் என்று நாங்கள் உறுதியாக சொல்லுவோம். ஆனால் அதற்கு மேல் அது உங்களுடைய பிரச்சனை, அது உங்களுடைய முடிவு. ஆனால் நீங்கள் திமுக காரணம் உங்களுக்கு காசு கொடுக்க போகிறான், அதிமுக காரணம் காசு கொடுக்க போகிறான், இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற பாரதிய ஜனதா கட்சிக்காரனும் காசு கொடுக்க போகிறான், காங்கிரஸ் காரனும் காசு கொடுக்க போகிறான். கொடுத்திருப்பான் எனக்கு தெரிந்து. ஆக ஒரு ஆளுக்கு 2-3 பேர் காசு கொடுக்கிறார்கள். ஒரு குடும்பத்துக்கு 2-3 பேர் காசு கொடுக்கிறார்கள். ஆனால் உங்களிடம் இருப்பதோ ஒரே ஓட்டு. நீங்கள் யாரோ ஒருவருக்கு தான் ஓட்டு போட முடியும். குடும்பத்திற்கென்று அவர்கள் மொத்தமாக பணம் கொடுப்பதில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனியாகத்தான் ₹1000 ₹2000 கொடுக்கிறார்கள். அப்படி அவர்கள் கொடுக்கிற போது
மற்றவர்களை புறக்கணித்து விட்டு 3 பேர் கொடுத்தாலும் யாரோ ஒருவனுக்கு தான் நீங்கள் ஓட்டு செலுத்த முடியும், ஓட்டு செலுத்த போகிறீர்கள். அப்படி பார்த்தால் உங்களுடைய நியாய கணக்குப்படியே பார்த்தால் கூட நீங்கள் 3 பேரிடம் பணம் வாங்கி கொண்டு ஒருவனுக்கு தான் ஓட்டு போடுகிறீர்கள், 2 பேரை ஏமாற்றுகிறீர்கள், 2 பேரை ஏமாற்றுகிறீர்கள். ஏமாற்றுவது என்று ஆகிவிட்டது. அவனை ஏமாற்றுவது, காசு வாங்கி கொண்டு ஓட்டு போட மாட்டோம், அவனுக்கு போட மாட்டோம், வேற ஒருவருக்கு போடுவோம் என்று ஆகிவிட்டது. ஏமாற்ற போகிறீர்கள் 2 பேரை. 2 பேரை ஏமாற்றுவதற்கு பதிலாக 3 பேராக சேர்த்து ஏமாற்றுங்கள். உங்களுடைய வாக்குகளை எங்களுக்கு போடுங்கள், எங்களுக்கு போடுங்கள். ஜனநாயகத்திலே வாக்கு என்பது மதிக்கத்தக்கது. பிரான்ஸ் மாண்டோவ்ஸ்கி என்ற பேரறிஞன் சொல்கிறார், ஒரு மன்னராட்சியிலே ஒரு இளவரசியினுடைய கொடுமைகளை விட மோசமானது என்னவென்றால், மக்களாட்சியில் வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் அதன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பதுதான், அக்கறை இல்லாமல் இருப்பதுதான். மதிப்பிற்குரியவர்களே, இந்த நாட்டிலே வாக்குதான் நம்மை அர்த்தப்படுத்துகிறது, நம்முடைய உரிமைகளை நிலைநிறுத்துகிறது. ஆகையினாலே வாக்கு செலுத்துகிற போது மதிப்பிற்குரியவர்களே மிகுந்த கவனத்தோடு வாக்கு செலுத்த வேண்டும். இந்த நாட்டிலே வாக்கு ஒன்றுதான் நம்மை சமத்துவப்படுத்துகிறது. நாம் எல்லோரும் ஒன்று என்று எண்ணப்படுவது வாக்கினால் தான். வாக்குதான் நம்மை அர்த்தப்படுத்துகிறது. இந்த நாட்டிலே பணக்காரனுக்கும் ஒரு ஓட்டு தான், ஏழைக்கும் ஒரு ஓட்டு தான். பணக்காரன் என்பதாலே அம்பானிக்கு 5 ஓட்டுகள் கிடையாது, ஏழை என்பதாலே நமக்கு ஓட்டே இல்லாமல் இல்லை. ஆக ஓட்டு உரிமை என்பதன் முன்பாக நாம் எல்லோரும் ஒன்றாகத்தான் எண்ணப்படுகிறோம். அந்த ஒரு வாக்கை ஆய்ந்து அறிந்து தேய்ந்து தெளிந்து நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் அளிக்க வேண்டும். இந்த மண்ணுக்குள்ளாக கட்சிகளுக்கு மாற்றாக அல்ல, திமுகவிற்கு மாற்றாக, அதிமுகவிற்கு மாற்றாக, தேமுதிகவிற்கு மாற்றாக, காங்கிரசுக்கு மாற்றாக, பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றாக அல்ல, மாறாக மதிப்பிற்குரியவர்களே சித்தாந்தத்திற்கு மாற்றாக. இதனால் வரை இந்திய பெருநிலத்தை சீர்கெடுத்து வைத்திருக்கிறதே இந்த இந்திய தேசிய தத்துவம், இந்த தத்துவத்திற்கு எதிராக. இதனால் வரை இந்த தமிழர் நிலத்தை சீர்கெடுத்து வைத்திருக்கிறதே இந்த திராவிட தத்துவம், இந்த தத்துவத்திற்கு எதிராக. மதிப்பிற்குரியவர்களே, இந்த தத்துவத்திற்கு எதிராக தமிழ் தேசியம் என்கிற ஒரு புதிய தத்துவத்தை நாம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். ஒரு புதிய தத்துவம் இங்கே அரங்கேற இருக்கிறது. உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு அரசியல் செய்வதற்காக, மக்களை அரவணைத்து செல்வதற்காக இந்த நாட்டிற்குள்ளாக ஒரு புதிய ஆற்றலாக நாங்கள் தோன்றி 14 ஆண்டு காலமாக தனித்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களை ஆதரிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. எங்களுக்கு வாக்கு செலுத்தி எங்களை அதிகாரத்தை நோக்கி உந்தி தள்ளுவது உங்களுடைய கடமை. நாட்டிற்குள்ளாக சுற்றுச்சூழல் பாசறை என்கிற ஒரு பாசறையை அமைத்து எண்ணற்ற ஏரி குளங்களை மீட்டெடுத்து அரசு கொண்டு வருகிற இந்த நிலத்தினுடைய மோசமான திட்டங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக களம் கொண்டு கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி தான். மிக தீவிரமாக இயங்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாசறை இருப்பது இந்தியாவிலே மிக குறிப்பிட்ட கட்சிகளில் தான். அதில் குறிப்பிட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. குருதி கொடை பாசறை வைத்திருக்கிறோம். லட்சக்கணக்கான லிட்டர், லட்சக்கணக்கான யூனிட்ஸ் குருதியை மக்களுக்கு கொடுக்கிறோம், கொடையாக கொடுக்கிறோம். அதனால் பாராட்டப்படுகிறோம். மனித சமூகத்தை நேசிக்கிறோம். குருதி கொடை வைத்திருக்கக்கூடிய, குருதி கொடை பாசறை வைத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை வைத்திருக்கிறோம். லட்சக்கணக்கான ரூபாய்கள் லஞ்சமாக பெற்ற பணத்தை மீட்டு கொடுத்து மீண்டும் மக்களிடம் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். இத்தனை சமூக மாற்றங்களின் மீதாக நாம் தமிழர் கட்சியினுடைய பங்களிப்பு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. மதிப்பிற்குரியவர்களே, நீங்கள் தொடர்ச்சியாக எங்களை ஆதரிக்க வேண்டும், எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும். இந்த தொகுதியிலே போட்டியிடக்கூடிய எங்களுடைய வேட்பாளருக்கு மை சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். புதிய அரசியல் ஆற்றல் வளர்வதற்கான உங்கள் வாக்குகளை ஒரே ஒரு முறை மாற்றத்திற்காக செலுத்துங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை